ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான உடம்புக்கு ரொம்பவே வலிமை தரக்கூடிய கொள்ளு தோசை தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அரிசி சேர்க்காம ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ரொம்பவே உடம்புக்கு நல்லது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, அப்படியே ஒரு விரலாலே பிச்சிடலாம். அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்குங்க பாருங்க. ஒரு விரலாலேயே பிச்சு எடுத்துடலாம். அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும். அரிசி சேர்க்காத ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான கொள்ளு தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இது செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் கொள்ளு எடுத்து நல்லா 3 தடவை அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இதனால 8 மணி நேரம் ஊறணும். நைட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் அரைச்சிக்கலாம். இல்லை காலையில் ஊற போட்டிங்கன்னா நைட்டு அரைச்சிக்கலாம். குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது ஊறினா தான் நல்லா அரைச்சா சூப்பராக வரும் தோசை. கொள்ளு நல்லா ஊறினதுக்கு பிறகு அரைக்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து ஊற வச்சா போதும். நீங்கள் 5 மணி நேரம் ஊற வச்சிடாதீங்க, ஒரே வாடையாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் எந்த கப்பால் நம்ம கொள்ளு அளந்தோமோ அதே கப்பில் 1/4 கப்பு உளுந்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். இது நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. இப்படி இருக்கட்டும். இப்போ உளுந்து வெந்தயமும் நல்லா ஊறி வந்துருச்சு. பாருங்க கொள்ளு எப்படி ஊறி வந்திருக்குன்னு. இந்த கொள்ளு தண்ணியை டக்குன்னு கீழே ஊற்றிடக்கூடாது. நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம். இந்த தண்ணி ரொம்ப 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 உடம்புக்கு ஆரோக்கியமானது. இந்த தண்ணியை அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அடுப்பில் கொதிக்க வச்சு கொஞ்சமாக மிளகுத்தூள் உப்பு போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. அதை நல்லா அலசிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் இந்த கொள்ளு ஊற வச்சதை சேர்த்துடலாம். கொள்ளில் நிறைய கல் இருக்கும். நல்லா சுத்தம் பண்ண கொள்ளாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ அலசி வச்சுருக்க உளுந்து வெந்தயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு, அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது போல் அரைச்சதுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இது போல் ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் ஒரு 150 கொள்ளு தான் போட்டிருக்கேன். 2 பேருக்கு தேவையான அளவு. நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொள்ளு சேர்த்து அரைச்சிக்கங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கையை வச்சு நல்லா கலந்து விட்டு கரைச்சிக்கணும். இது போல் கரைச்சிக்குங்க. இப்போ இதை நல்லா கரைச்சாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நீங்கள் நைட்டு கரைச்சி வச்சா காலையில் ஊற்றிக்கலாம். மினிமம் 5 ஹவராவது அது புளிக்கணும். இது ஒரு 5 மணி நேரம் கழித்து எடுத்து ஊற்றலாம். 5 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி பொங்கி புளிச்சு வந்திருக்குன்னு. இப்போ நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது போல் நல்லா கலந்து விட்டு வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசை தவா வச்சுட்டு தோசைக்கல்லை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் தடவி விட்டுக்கலாம். ஒரு கரண்டி மாவு எடுத்து ரவுண்டாக சுற்றி தேய்ச்சி விட்டுறலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் தோசை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பிளேட்டில் மாற்றிடலாம். இது போல் எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ தோசையெல்லாம் சுட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப 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 நல்லது உடம்புக்கு. கொள்ளு சாப்பிட்டா ரொம்ப உடம்பு நல்லா பலமாக இருக்கும். உடம்பு நல்லா வலிமையாக இருக்கும். பாருங்கள் இந்த தோசை எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஒரு விரலாலேயே பிச்சிடலாம். அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மல் தோசையை விட ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். சூப்பராக இருக்குல்ல? பாருங்கள் எப்படி பிக்க வருதுன்னு பாருங்கள்.
ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க, ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.